நியூ ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கே ஸ்ருதிகலை. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லட்சுமிகாந்தன். அவர் வந்து ஒரு சீனியர் ஸ்டில் போட்டோகிராஃபர். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் முதல் இன்னைக்கு டிஜிட்டல் வரைக்கும் அவர் வந்து வலம் வந்து எல்லா நடிகரையும் வந்து போட்டோ எடுத்திருக்காரு. அதுல குறிப்பா சொல்லணும்னா எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் வந்து KR விஜயா, இன்னும் ஏகப்பட்ட பேர், இப்போ தனுஷ் வரைக்கும் எல்லாருமே எடுத்திருக்காருங்க. அவரோட கேமரா கிளிக் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். இன்னொன்னு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி அவரோட ப்ரொடக்ஷன்ல தான் நிறைய படங்கள், சிவாஜி கணேசன் சாரா இருக்கட்டும், எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும், அவங்க படங்கள் தான் நிறைய வந்துட்டு இருந்தது. அவர் ப்ரொடக்ஷன்லயும் வந்து இவர் தான் மோஸ்ட் லீடிங் போட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. அவர் படங்கள், அந்த படங்கள்லயும் இவர் தான் இருந்தது. இப்போ வரையும் டிஜிட்டல் வேர்ல்டு வரைக்கும் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அவரோட சில அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காரு. வீடியோக்குள்ள போய் பாருங்க, அவரோட அனுபவத்தை கேளுங்க. தாசரி நாராயணராவ் ஒரு டைரக்டர், தெலுங்கு டைரக்டர், டாப் டைரக்டர். அவர் படம் வந்து தெலுங்கோட ஹிந்தி படம்லாம் போனேன். ஒரு 4-5 படம் பண்ணேன். அடுத்தது பிரியதர்ஷன் சாருடைய படம் ஒரு 10-12 படம் பண்ணேன், ஹிந்தி படம். இதில் வந்து இந்த பழைய தாசரி நாராயணோட ஒர்க் பண்ணதில் வந்து ஜிதேந்திரா, தர்மேந்திரா, அந்த ஜாக்கி சாரா, பஞ்ச சமாச்சாரெலாம் அந்த காலம். இவர்கிட்ட பிரின்ஸ் சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த ஷாருக் கான், சல்மான் கான், இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸு, இந்த ஹீரோயின் எல்லாம் வந்து இவங்க எல்லாருக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அன்றைக்கி இருந்த தெலுங்கு ஹிந்தி மார்க்கெட்டில் இருந்த ஹீரோயின்ஸும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற இந்த ஹீரோயின்ஸும் இன்றைக்கி வரைக்கும். இதுக்கப்புறம் சல்மான் கான், ஷாருக் கானுக்கு அப்புறம் யாராவது வந்தால் எனக்கு தெரியாது. ஓகேண்ணா. கடைசியான பாலாஜியை பற்றி யாருமே அந்த கூப்பிட்றதே ஒரு மாதிரி அந்த சிம்ம குழம்பு மாதிரி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாருன்னா பாலாஜி கத்துற அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு மென்மையான குணங்கள் உண்டு. இப்போ நானோ இல்லை அவருக்கு சார்ந்தவங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு பிரச்சனையில் இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக கொண்டு போய் நல்லது செய்யணும்னு நினச்சி அவங்க நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். சந்திரபாபு கஷ்டப்படும் போது கூட அவர் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லும்போது கூட அவரை கூப்பிட்டு வந்து ராஜான்ற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ண வச்சு அவருக்கு நல்ல எதிர்பார்க்க முடியாத அவருக்கு உண்டான ஒரு நல்ல அமௌண்ட்டை கொடுத்து காப்பாற்றினார். அது மாதிரி பாலாஜி சார் வந்து சிவாஜிக்கும் இல்லை அவ்வளவு தொடர்பு எப்படி சார்? ரொம்ப அவர் எல்லாமே சிவாஜி வச்சு. ஆமாம். அதான் ஒன்று சார், அவர் வந்து சிவாஜி இல்லாத படம் பண்ணல. அவர் பண்ண படம் பூரா எல்லாம் சிவாஜி சார் படம் தான். 2 ப்ரொடியூசர் இருந்தாங்க சார். ஒன்று வந்து எம்ஜிஆருக்கு ஒரு ப்ரொடியூசரு, சிவாஜிக்கு ஒரு ப்ரொடியூசர். தேவர் வந்து எம்ஜிஆர் படம் வரிசையாக பண்ணியிருந்தார். அவர் எம்ஜிஆர் படம் தான் வரிசையாக பண்ணார். கடைசியில் அவர் இல்லாத போக தொட்டு தான் எம்ஜிஆர் படம் கம்மியாகி போச்சுன்னா அவர் கம்மியாகலை, கணக்கு இல்லை. இப்போ சிவாஜி, பாலாஜி சார் படத்தில் கிட்டத்தட்ட சிவாஜி படம் வந்து சிவாஜி படம் நிறைய படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கணக்கு சொல்லுவோம், எல்லாம் கணக்கு எடுக்கல. அது கணக்கு எடுத்தா தெரியும். என்கிட்ட இருக்குது எல்லா படத்தினுடைய நெகட்டிவ்ஸும் இருக்குது என்கிட்ட. கம்பெனி வந்து மிலிட்ரி மாதிரி இல்லை சார். அவர் சொன்னார்னா இன்னொன்று சார், ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு படத்தில் காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்டு, சுந்தர்ராஜா யாரோ ஒரு காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்டு, ஒரு டைரக்டர் ஒரு சார்ட் போட்டு கொடுக்குறாரு. சிவாஜி சார் இது ஹீரோயின் இது ஒரு சைடு ஆர்டிஸ்ட் இது சுந்தரராஜன் இப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, சித்தாமணி இவ்வளோ 4 வேணும் அப்படின்னு ஒரு டைரக்டர் சார்ட் கொடுத்தாருன்னா அந்த சார்ட்டு பிரகாரம் அவங்கள கூப்பிட்டு வருவாங்க. 10 நாள் உங்களுக்கு ஒரு டேட் வாங்கியிருந்தாக்கா அந்த 10 நாளில் 3 நாள் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு பாக்கி 7 நாளில் இருக்குது, பட் எப்போ இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைரக்டர் சொல்லுவார், சார் இன்னொரு காம்பினேஷன் இருக்குது, அதை முடிச்சுட்டு அவர் வந்து சேர்த்துக்கலாம் அதில் அப்படின்னும் போது சரி ஓகே அந்த பண்ணிட்டு பார்த்தா பாக்கி 7 நாள் இருக்குல்ல, ஆமாம் 7 நாளுக்குள்ளே கூப்பிட்ருவீங்களா அந்த டேட்டுக்குள்ளே? ஆமாம் கூப்பிட்ருங்க சார். சரின்னு இந்த 7 நாள் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவார்னா, பாலாஜி நீங்கள் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருங்க, வேறு எந்த படத்துக்கும் நீங்கள் ஷூட்டிங் போகக்கூடாது. அப்படி போனால் என் டேட்டுக்கு மிஸ் ஆகிடும். ஏன் எப்போ கூப்பிடுவாரு எங்கள் டைரக்டர் எனக்கு தெரியாது. அதே சொல்லுவார், எங்கள் டைரக்டர் எப்போ கூப்பிடாதுன்னு தெரியாது, அந்த நேரத்தில் நான் வேறு ஒரு படத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போங்க. இந்த 7 நாளைக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கூட உனக்காக கூப்பிட மாட்டேன் அப்படின்னு கண்டிஷனாக பேசிடுவார். அப்படியே டைரக்டர் ஒரு நாள்
எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டார்னு வச்சுங்க, மிஸ் ஆகி போய் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ பேசிக்க. டைரக்டர் சொல்லாரு, நீங்கள் பேசிங்க, உனக்கு 6 நாள் தான் ஷெட்யூல் போட்டு கொடுத்தேன் அவருக்கு, 6 நாளில் நீ முடிக்கல, ஏன் முடிக்கல, கரெக்டாக கொடுத்தோம்ல அந்த டேட்டு, அந்த 6 நாள் முடியல, 7 நாள் உனக்கு வேணா நீ பேசி நீ கேட்டு டேட்டு வாங்கி நீ ஒர்க் பண்ணு. அப்படி பர்ஃபெக்ட் நான். அப்படி உள்ள ஒரு இன்னொரு பணம், இன்னொரு விஷயம் பணம், பண விஷயம் சார். ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல எல்லாருமே இதை ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பேசுகிறேன்னு வச்சுங்க, பேசி முடித்து பேசாச்சு சார், இப்போ வாங்கிக்கிறீங்களா இல்லை அப்புறம் இப்போ ஒரு பேமெண்ட் தருவா இல்லை மொத்தமாக கொடுத்துருவேன். இல்லை சார் நான் பண்ணுறேன். ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாரு, பாக்கி 5 லட்ச ரூபா கேட்டுக்கினே இருப்பார், எப்போ வேணும் எப்போ வேணும் எப்போ வேணும். இந்த 5 லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு அவருக்கு தூக்கம் வராது, நம்ம தெரியாது, நம்மளுக்கு தூக்கம் வராது, அவருக்கு வராது, எப்போ வேணும். இதை 10 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுத்துருவார். யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட கொடுக்கல. இந்த பாலாஜி கம்பெனிலேருந்து வரலைங்கிற எக்ஸஸாக கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஒரு வேளை அந்த படம் ஒரு இப்போ அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைரக்டர் பணம் வாங்கிட்டாரு வச்சுங்க, அதுக்காக வேண்டிய ஒரு பெரிய ஏதோ பண்ணுவார். ஒரு தடவை ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அதில் மனோரமா வந்து காது செவிடு மாதிரி ஒரு மிஷின் வச்சுன்னு பந்தம் தானே, அந்த குட்டி பத்து யாரோ ஒரு குழந்தைய வச்சு சைக்கிளில் தள்ளின்னு போவாங்க. அது நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த சீனில். அது தள்ளிட்டு போயிட்டுருக்கும்போது அதெல்லாம் முடிஞ்சது. அதில் வந்து 1 நாளோ 2 நாளோ தான் அவங்களுக்கு வேலை, அந்த படத்தில் பெரிய வேலை இல்லை, அமௌண்ட் எதுவும் பேசலை. அவங்கள நல்ல பழக்கப்பட்ட ஆர்டிஸ்ட்னு வச்சுங்க, அவர்கிட்ட யாரும் கேட்கவே மாட்டாங்க, அமௌண்ட்டை கேட்க மாட்டாங்க. சார் அடுத்த படத்துக்கு பாலாஜி சார் படமா ஓகே அவ்வளோதான், பேசவே மாட்டாங்க. அவரை வந்து கூப்பிட்டு என்னன்னா சார் ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தெரியும் விட்டுருங்க சார் அப்படின்னு போயிடுவாங்களே தவிர அவர் கொடுக்கும் எக்ஸ்ட்ரா தான். 10 லட்ச ரூபா கொடுத்தாரு இந்த படத்துக்கு, அடுத்த படம் நல்லா போச்சோ நல்லா போகலையோ 12 லட்ச ரூபா கொடுப்பாரு, இல்லை 17 லட்ச ரூபா கொடு, இப்படி தான் பண்ணுவார். அது மனோரமா கண்ணீர் விட்டு சொல்கிறேன். அந்த படம் சைக்கிளில் முடிச்சுட்டு 2 நாளோ 1 நாளோ தான் ஷூட்டிங்கு சொல்லியிருக்காரு மனோரமாட்ட. ஆச்சு 1 நாள் 2 நாள் தான் வேலை, ஜாஸ்தி வேலை இல்லை. என்ன பாலாஜி நீ நான் வந்துச்சு போகிறது முடிஞ்சு போச்சு. 2 நாள் ஒர்க்கு, 3ஆவது நாள் போகுது. ஒரு சில விஷயத்துலாம் பாலாஜி சார் என்னை ரொம்ப, எனக்கு அதுதான் ஒரு மரியாதை. எல்லா இடத்துலையும் எனக்கு பெரிய மரியாதை கொடுத்து யூஸ் பண்ணுவார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ரஜினி பற்றி சொல்கிறேன். என்ன பண்ணார், 3ஆவது நாள் பேக்கப் ஆகுது. ஒரு 5 சவரன் காயின்ஸு, 5 சவரன் காயின்ஸ் சார், காயின்ஸ் இருக்கும்ல சவரன் காயின்ஸ், 5 சவரன் காயின்ஸு டப்பாவில் போட்டு என்கிட்ட கொடுத்து, இது மனோரமா பாருங்க, அப்போ என்ன மனோரமாட்ட கொடுத்துட்டு போகும்போது அப்படின்னு நான் கொடுத்தேன்னு சொல்லி பேக்கப் ஆகிட்டு போகும்போது ரூமுக்கு போகிறேன். மனோரமாட்டேன் ஆச்சே நான் லட்சுமி அப்படின்னு இப்போ கிளம்புறீங்க நான் கொடுத்தேன் டப்பா. என்ன அது பாருங்க பாலா சார் கொடுத்தாரு. எனக்கு பக்கம் தண்ணி வருது, அழுத்துட்டாங்க சார் அவங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க, அந்த பையனுக்கு பூபதிக்கு. அந்த வீட்டில் வந்து ஏதோ சவரன் ஏதோ அவங்க காணிக்க வைக்கணுமா, அதுக்காக வேண்டி நான் வாங்கணும். லட்சுமி என்ன எதிர்பார்க்கறேன், நான் என்ன சொல்றது பாலாஜி பற்றி கண்ணீர் விட்டாங்க. அது மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்கள் இருக்கு பாருங்க, நம்ம நினைக்க மாட்டோம், ஆனால் அவருக்கு தெரியுமோ தெரியாது. இது மாதிரி எல்லாம் ரஜினியை பற்றி சொல்றீங்க. உபகாரம் பண்ணுவார். இது ஓகே முடிஞ்சது சார். விடுதலை படம் முடிஞ்சது செப்டம்பர் 27 என்னமோ 26 27 28 என்னமோ படம் முடிஞ்சது. எல்லாரும் போயிட்டாங்க சென்னைக்கு. ஏன்னா வேலை சார் எந்த அளவுக்கு என்னை வச்சிருக்காருன்றது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ரஜினி வந்து ஒரு 2-3 ஊர் பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். ஃப்ரான்ஸு ஆம்ஸ்டர்டாம்,
பிரசல் இது மாதிரி ஒரு 2-3 பார்க்கணும்னு சொல்லியிருக்காருக்கா எனக்கு சொல்லவே பாலாஜி சரி நான் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்காரு. பேக்கப் எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் நான் பாலாஜி சார் ரஜினி 4 பேரும் ஃப்ரான்ஸ் போனோம். பாண்டிச்சேரி ஃப்ரான்ஸ் போனால் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது சார். அவர் வந்து பாண்டிச்சேரிக்காரரு. அவர் வந்து ரொம்ப பேருக்கு சினிமாவுக்காருக்கு சிவாஜி சார்லாம் போனாக்கா அவங்க ஹோட்டலில் தான் வருது. ஹோட்டலு அது பெரிய ரூமெல்லாம் கிடையாது. அவர் சொந்த வீட்டிலே ஒரு 4-5 ரூம் கெஸ்ட்டுங்க ரொம்ப க்ளோஸாக வரவங்க தங்கறதுக்காக கட்டியிருக்காரு. சிவாஜி சார் அங்கே போனாருன்னா அவங்க வீட்டில் தான் தங்குவார். நல்ல பேர் அவர் பேர் ஞாபகம் வரல. அவர் வீட்டுக்கு போனோம், அங்கே தங்கணும். பாலாஜி சார் அங்கே ஒரு நாள் இருந்தார். 2வது அங்கே வந்து லீடர் ஷோன்னு ஒரு ஷோன்னு இருக்கும். அந்த ஷோவில் வந்து டிக்கெட் கிடைக்கிறத வருஷக்கணக்கில் டிக்கெட் கிடைக்காம அது மாதிரி ஒரு ஷோ. அது பல ஒரு 300-200-300 பேர் லேடிஸ் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு டாப்புக்கு இப்போ அது மாதிரி போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு பாருங்கள். நம்ம பரதநாட்டியம் டான்ஸ் மாதிரி இல்லை, அந்த இங்கிலீஷ்கார டான்ஸு போடுறது பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது அவ்வளோ பெரிய ஸ்டேஜ். அது அப்படி ஒரு இதுக்கு டிக்கெட் வந்து ஏற்பாடு பண்ணி அவர் அந்த ஹோட்டலுக்கு முதலாளியான்னு அந்த ஷோ பார்த்தோம். அடுத்து அந்த ஷோ பார்த்து முடித்து அடுத்த நாள் அவர் கிளம்புறார் பாலாஜி சார். பண்ணிட்டு லக்ஷ்மி நீ வந்து இங்கேருந்து ஃப்ளைட் ஏற்றி விட போகிறீங்க, நேராக பிரசல் போய் இறங்குறீங்க. பிரசலில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் முபாரக்குன்னு ஒரு அலின்னு ஒரு 2 பேர் ஏர்போர்ட்டில் வெளியே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிஞ்சவொடனே வெளியே வெயிட் பண்ணுவாங்க. உன்னை பார்த்து சொல்லியிருக்கேன், கூப்பிடுவாங்க உன் பேர், நீ அவங்கள போய் பாரு. அவங்க உங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஆம்ஸ்டர்டாம் போவாங்க. ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு ஆம்ஸ்டர்டாமில் என்ன வரும் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஏன்னா அது ஒரு சின்ன ஊர், அது நல்ல ஜாலியான ஒரு ஊர். அது பார்த்துட்டு அங்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி மறுபடியும் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தீங்கன்னாக்கா நேராக அவங்களே வந்து முபாரக் அவங்க உங்களை ஃப்ளைட் ஏற்றி இதில் விடுவாங்க. நீங்கள் மறுபடியும் பிரசல்லேருந்து பாரிஸ் வந்துடுறீங்க. பாரிஸ் வந்தால் அங்கேருந்து இவர் உங்கள் ஹோட்டலுக்கு இது காமிச்சிடுவார், லண்டன் இதுக்கு. அங்கேருந்து நீங்கள் ஆமாம் லண்டன் தானே போகணும். ஆமாம் லண்டனுக்கு வந்துட்டிங்கன்னா லண்டனில் இருக்காங்க, அவங்க உங்கள் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுருவாங்க. இத்தனாம் தேதி ஃப்ளைட்டு இப்படி எல்லாம் சார்ட் கொடுத்துட்டார் என்கிட்ட. இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணார் ரஜினி, அதான் முக்கியமான பாயிண்ட். ரஜினிகிட்ட ரஜினி நீங்கள் வந்து கவலைப்படுறாங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாம் அப் டு டேட்டு உங்களுக்கு மெட்ராஸில் கொண்டாந்து சேர்க்குற வரைக்கும் அவங்கள பார்த்துக்குவார். லட்சுமி பார்த்துக்குவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார்ன்ட்டு. இப்போ நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க? ஆமாம், நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். போயிட்டோம். ஆம்ஸ்டர்டாம் பண்ணிச்சு பிரசல் வந்து இறங்கிட்டோம். பிரசல்லேருந்து மறுபடியும் போகிறோம், ஏறணும். கஸ்டம்ஸ் வரோம், செக்கப் பண்ணிட்டு வரோம். கஸ்டம்ஸில் 2 பேர் நிறுத்திட்டானுங்க. 2 பேரையும் நிறுத்திட்டு அவன் இங்கிலீஷில் கேட்குறான். நம்ம தான் அந்த காலத்து 6வது பர்சன்ட் ஆச்சு, நம்மளுக்கு பட்லர் இங்கிலீஷ் தவிர தெரியாது. ரஜினிகிட்ட சொன்னேன், ரஜினி கேட்குறான்னு பேச இப்படி சுற்றி போஸ்டர் அப்படி பார்க்குறாரு. ரஜினி சொல்லுமா தான் கேட்குறான்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு பாலாஜி சார் என்ன சொன்னார், என்னை கொண்டு போய் சேர்க்குறது சென்னையில் நீங்கள், அது வரைக்கும் நான் எதையும் பேச மாட்டேன். எதுக்கு தெரியாது, நீங்கள் பேசிக்கணும். சத்தியமாக சார் இது நடந்தது. இதை வந்து ரஜினி பார்த்தால் கண்டிப்பாக அவர் இதை பற்றி யோசிப்பார். நான் பேச மாட்டேன், எனக்கு தெரியாது. பாலாஜி என்ன சொன்னார், நீங்கள் எது கவலைப்படுறீங்க, லக்ஷ்மி பார்த்துக்குவான், உங்களை சென்னையில் கொண்டாந்து சேர்க்குற வைக்கணும்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சென்னையில் சேர்க்க வேண்டிய உங்கள் பொறுப்பு, எனக்கு தெரியாது. இதை நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இந்த கஸ்டம்ஸ்காரன் பார்த்து நிற்கிறோம் 2 பேரும். என்ன ரஜினி இது மாதிரி பேசுகிறேன், எனக்கு சங்கடமாக மனசுக்கு வேதனையாக இருக்குது. அவன் பார்த்தா அவனுக்கு 2 பேரும் அவனை கஸ்டமர் 2 பேர் நம்ம பேசிக்கிட்டானுங்க. பேசிட்டு டேய் கோ கோ அப்படின்ட்டானுங்க 2 பேர். அவனுக்கு தாண்ட முடியாது, போகாது பெருத்து விட்டான். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃப்ளைட் ஏறி இங்கே வந்து சென்னைக்கு வந்து சேர்ந்து பாலாஜி சார்ட்ட சொன்ன அடுத்த நாள் ஷூட்டிங் வந்தப்போ,
அவர் இது மாதிரி பண்ணி விட்டேன்னு கேட்டார் ரஜினி. சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க லட்சுமி பார்த்துக்கோ எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று பார்த்து ஒன்றும் பாட வேணாம் அப்படின்னீங்க, நான் அதனால் ஒன்றும் பேசலை. அப்புறம் வந்து சொன்னேன் ஒரே சிரிப்பு சிரிப்பு. நீங்க 2 பேர் தான் போய் சுத்திட்டு 2 பேர் தான் எல்லாம் ஆமா 2 பேர் தான், நாங்க 2 பேர் தான், நாங்க 2 பேர் தான் போனோம். அப்போ உங்கள்ட்ட நல்லா மனம் விட்டு பேக்கப் ஆகி எல்லாரும் லண்டன்ல இருந்து எல்லாரும் கிளம்பியாச்சு சார். பேக்கப் ஆகி எல்லாரும் போயாச்சு. பாலாஜி நான் ரஜினி மட்டும் 3 பேர் மட்டும் பிரான்ஸ் போய் பிரான்ஸ்ல எங்களை விட்டுட்டு அவர் போயிட்டாரு சென்னைக்கு. நான் பார்த்துக்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை வச்சுக்கினாரு ரஜினி. அது வரைக்கும் அங்க ஆம்ஸ்டர்டாம் போனோம், பிரேசில் போனோம், அங்க போனோம், ஒண்ணுமே இல்லை. திரும்பி வரும்போது கஸ்டம்ஸ்ல கேட்டா இவர் நல்லா இங்கிலீஷ் தெரியும், நல்லா படிச்ச மனுஷன், இவர் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா இப்படி பராக் பாக்குறாரு, நாட்டு பர்த்தம் பாக்குற மாதிரி. என்ன ரஜினி எனக்கு தெரியாது சார், என்ன கேட்குறீங்க? ராஜா சார் என்ன சொன்னார், சென்னையில் சேர்க்க வேண்டிய உங்கள் பொறுப்பு, அது வரைக்கும் நான் எதையும் பேச மாட்டேன், எனக்கு எனக்கு தெரியாது. என்கிட்ட பணமும் அதுவும் ஒரு விஷயம், பணம் கிடையாது, யார்கிட்டையும் பணம் கிடையாது. அங்கே லண்டனில் இருக்கும்போது கூட நான், விஷ்ணுவர்தன், லக்ஷ்மிகாந்தன், விஜயகுமார் 4 பேர் ஒரு அப்பார்ட்மெண்ட், எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்ல தங்கிடணும். இத்தனை பேருக்கும் வந்து இந்த 3 பேருக்கும் விஷ்ணுவர்தன், விஜயகுமார், இந்த 4 பேர். ரஜினி எங்க கூட இல்லை, அவர் இதில் இருந்தார். இது பணம் என்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் வெளியே போகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தான் அங்கே லண்டன் பாலாஜா இருக்க வேண்டிய. நம்ம வெளியே போனால் வந்து கார் கொண்டாடுறோம், கூட்டு போவோம், வெளியெல்லாம் கொண்டாந்து விட்டுருவோம். இதுக்கெல்லாம் ஏதாவது செலவு காசு வேணும்னா நான் தான் செலவு கொடுக்கணும், செலவு போடணும். அப்படி தான் பணம் கொடுத்து வச்சுருந்தார், அப்படி தான் பண்ணோம். அதே மாதிரி தான் லண்டன்லேயும் பண்ணார். இதை வச்சுக்கிட்டு இவர் இது மாதிரி பண்ணி ப்ளே பண்ணி நம்மளை விட்டு நான் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் போட்டு சிரித்து எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், எனக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து மரியாதை கொடுத்து என்னை தூக்கி வச்சு பண்ண தொட்டு தான் சார் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னை நிறைய பேர் மதிச்சாங்க, நிறைய பேர் என்னை பாராட்டினாங்க. லக்ஷ்மிகாந்தனாக்கா யாருங்கிறது நிறைய பேர் பப்ளிசிட்டி ஆகணும், அதனால தான் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.